அண்மைச் செய்தி. கேரளாவில் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை தொடர்ந்து நடிகர்கள் மீது பாலியல் புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. அந்நிலையில் மேலும் 2 நடிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக நடிகர்கள் முகேஷ் மற்றும் ஜெயசூர்யா மீது புகார் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் அது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்போது மேலும் 2 நடிகர்கள் மீது பாலியல் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, இந்த வழக்கினுடைய விவரங்கள் யார் இந்த 2 நடிகர்கள்? கேரளாவில் தற்பொழுது மலையாள நடிகர்கள் 2 பேர் மீது கூடுதலான தற்போது வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே முன்னணி நடிகர்களான ஜெயசூர்யா மற்றும் மாநிலத்தினுடைய எம்எல்ஏவாக இருக்கும் முகேஷ் ஆகியோர் மீதும் வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது மூத்த நடிகர்களான மணியப்பிள்ளை ராஜு மற்றும் எடவாள பாபு ஆகிய 2 பேர் மீது தற்பொழுது புதியதாக வழக்குகளானது இன்று காலை பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் மணியப்பிள்ளை ராஜு மீது தற்பொழுது ஒரு வழக்கானது புதியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல போர்ட் கொச்சியினுடைய காவல் நிலையத்தில் தற்பொழுது ஒரு வழக்கும் தற்பொழுது மொத்தமாக 3 வழக்குகள் இந்த 2 பேர் மீதும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக கேரள மாநிலத்துடைய காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த 2 நடிகர்கள் மீதுமே அவர்களுடைய அந்த பாலியல் வன்கொடுமை புகார் அடிப்படையில் பிரிவுகள் 354 மற்றும் 376 ஆகிய பிரிவுகள் கீழ் இந்த 2 நடிகர்கள் மீதான ஒரு வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் அதனுடைய விசாரணை என்பது தொடரும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் எடவாள பாபு ஏற்கனவே அம்மா அமைப்பினுடைய முன்னாள் செயலராக இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் மீதான ஒரு புகாரையும் நடிகைகள் வழங்கியுள்ளதன் அடிப்படையில் இந்த ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தை தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.